மக்களே வாங்க ரசம் செய்யலாம் பாருங்கள். பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறம் வரமிளகா சேர்த்து அரைச்சி வச்சது, அப்புறம் ஒரு 4, 5 வரமிளகா கிள்ளி, அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளியோட கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு, வரமிளகா பொன்னிறமாக ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதை விடணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை இருக்குல்ல, ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வதங்கிட்டு பின்னாடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அதையும் கிளறி பின்னாடி அதாச்சும் பூண்டு இந்த ஸ்டேஜ் ஆகணும். எந்த ஸ்டேஜ்னால் ஒரு ரெட்டிஷான ஸ்டேஜ், ஒரு பதம் அதுக்குன்னுட்டு இருக்குது. அந்த பதத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரசம் சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழ்நாள் முழுக்க நீங்கள் இதை தான் செய்வீங்க. இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், அப்புறம் வரமிளகா 3 அரைச்சி வச்சோம்ல, அது போட்டுடணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தக்காளியை என்ன பண்ணணும்னா இதில் சேர்த்திடணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விடணும். எவ்வளோ ஸ்டேஜ் வரைக்கும் கிளறணும்னா இதில் எண்ணெய் விடுற ஸ்டேஜ் வரும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். அதில் கிளறணும். தேவையான அளவு மஞ்சள்தூள், பெருங்காயப்பொடி, அப்புறம் கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்குல்ல, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் இது கொதித்த பின்னாடி தேவையான அளவு புளி தண்ணி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதில் எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் போடலாம் இதுக்கு, ரசத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்ட பின்னாடி லாஸ்ட்டு ஸ்டேஜ் இதில் நுரை கட்டி வரும். ஃபஸ்ட்டு கொதி வரும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய கேஸை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. நுரை வருது பாருங்கள், கொதிக்குது. ஃபஸ்ட்டு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி.